நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையினுடைய மையப்பகுதியில் கூடிய வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் வாடி போய்விட்டது, எல்லாம் முடிந்து போய்விட்டது. இனிமே நம்ம இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நம்மளை யாரு கேட்பா, யார் நம்ம விசாரிப்பா, நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு யார் நம்மை தேடுவா என்று கூட நீங்கள் ஒரு பெரிய ஒரு காய்ந்து போன, வாடி போன, எல்லாம் இழந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். இல்லை மகனே, மகளே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க போகுது. அது இன்றைக்கே துளிர்க்க போகுது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்ம என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு, கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு மேல நான் நஷ்டப்பட விரும்பல, இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன செய்ய அப்படின்னு பலவிதமான யோசனைகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இல்லை மகனே, மகளே, நான் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். மனுஷங்க சொல்லுவாங்க உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு. வாழ்க்கையை நான் சுகமாய் மாற்றப்பட போகிறேன். பலவிதமான வேதனையும் பலவிதமான பிரச்சனையும் உனக்கு நடந்து கொண்டிருக்கலாம். அவை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சுகமான வாழ்வை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ரூத் என்கிற ஒரு சகோதரியை பற்றி ரூத்துக்கு எழுதின சரித்திர புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அது சரித்திர புத்தகத்திலே ரூத்துக்கு எல்லாம் போய்விட்டது. கணவன் மரித்து போய்விட்டார், எல்லாம் போய்விட்டது. அவள் வாடி போய் நிற்கிறாள். இனி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா இல்லையா என்கிற பெரிய கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ரூத்துடைய வாழ்க்கையிலே கர்த்தர் போவாஸ் என்கிற ஒரு மனுஷனை கொண்டு வருகிறார். போவாஸ் என்கிறவன் ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய பணக்காரன். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து இந்த ரூத்தை திருமணம் முடிக்க வைக்கிறார். வாடி போயிருந்த, ஒன்றுமில்லாமல் துளிர்த்து போயிருந்த இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே போவாஸ் என்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு சுகமான ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் உங்களுக்கு இல்லாம போனதுனால உங்க வாழ்க்கை வாடி போச்சோ, எது இல்லாமல் உங்க வாழ்க்கை ரொம்ப சோர்வுக்குள்ளையும் நிந்தைக்குள்ளையும் அவமானங்களுக்குள்ளையும் மாறி போச்சோ, கர்த்தர் இன்னைக்கு அதை சொல்லுகிறார். இல்லை மகனே, மகளே, உன் வாழ்வை நான், யார் இல்லைன்னு நீ ரொம்ப வருத்தப்படுறியோ அந்த இடத்த நான் ஃபில் பண்ணுவேன். எது இல்லை என்று நீ வருத்தப்பட்டு வாழ்க்கை வாடி போச்சேன்னு நீ ரொம்ப வருத்தப்படுறியோ அந்த இதை உனக்கு நான் கொடுத்து உனக்கு ஒரு சுகமான வாழ்வை தருவேன் என்று கர்த்தர் உங்களோட பேசுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்க வாழ்வில இன்னைக்கு ஒரு சுகமான வாழ்வை கர்த்தர் தர பண்ணுகிறார். நிச்சயமாய் தருவார். ஒரு ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு மறுமலர்ச்சிக்கு நேராக, ஒரு சுகமான வாழ்வுக்கு நேராக நடத்தினது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்வை தருவார். மனுஷங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொன்னாங்க நகோமியை பார்த்து, என்னாச்சு உனக்கு, எல்லாம் இழந்து போய் வாரியே அப்படின்னு கூட அவளே சொல்றா, என் வாழ்க்கை ரொம்ப கசந்து போச்சுன்னு. ஆனா கர்த்தர் அழைத்த தேவன், வேறு குறித்தவர், அவளை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. எல்லாரும் நகோமி விட்டு தூரம் போனாலும் ரூத்துக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த நகோமியுடைய தெய்வம் உண்மையான தெய்வம், அவர் என் வாழ்வை துளிர்க்க பண்ணுவார், என் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவள் வாழ்ந்தாள். கர்த்தர் என்ன செய்தார்? வாழ்க்கையை ஒரு சுகமான வாழ்வுக்கு நேராக கொண்டு போனார். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு வரும். எந்த காரியத்தை உங்களுக்கு கொடுத்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு அவருக்கு தெரியும். எந்த காரியம் உங்களுக்கு இல்லாம நீங்க ரொம்ப வேதனையோடு கூட ரொம்ப வாடி போயிருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த நிலைகளை கர்த்தர் மாற்றி நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். படிப்புல ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? உங்க வேலையில ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? உங்க குடும்ப வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது போல வாடி போன ஒரு மரத்தை போல உங்க வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு அவைகளை ஒரு துளிரை ஏற்படுத்துகிறார். ஒரு துளிரை. சிலவர் சொல்லுவாங்க தெரியுமா, கப்பலே கவுந்து போச்சு, இனிமே எது இருந்தானே எது இல்லைன்னு, கொடி முங்குனான கொடி முங்கலான என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? கப்பலே மூழ்கி போனாலும் அந்த கொடியை வைத்து
அந்த கப்பல் எங்க மூழ்கி போச்சுன்னு அடையாளத்தை கண்டுபிடிப்பாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில எல்லாம் மூழ்கி போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலே வருவாரேயானால் நான் சொல்லுகிறேன், மூழ்கி இருக்க உங்கள் வாழ்வை கர்த்தர் தூக்கி எடுப்பார். எல்லாம் அழிக்கப்பட்ட உங்க வாழ்வை கர்த்தர் தூக்கி எடுப்பார். வாடி போயிருக்க உங்க வாழ்வில ஒரு பெரிய துளிரை உண்டாக்கி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார். விசுவாசிங்க. இழந்து போன பணம் உங்களை தேடி வரும். இழந்து போன உறவுகள் உங்களை தேடி வரும். இழந்து போன நன்மைகள் உங்களை தேடி வரும். இழந்து போன சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு ஒரு சுகமான வாழ்வை உங்களுக்கு கர்த்தர் தருவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிருட செய்வார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு பின்பாக நின்று உங்களை பாதுகாப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்வை பெறக்கூடிய நாளாக தேவன் மாற்றி கொடுப்பார். God bless you.